இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்தும் மற்றவர்களை சார்ந்தும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது மகிழ்ச்சிக்காக சிலவற்றை எதிர்பார்க்கின்றோம். நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்கின்ற போது உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அதன் மூலம் கிடைக்கும் பெருமைக்காகவும் எல்லையில்லா எதிர்பார்ப்புகளை உள்ளத்திலே தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் நமது சுமை தீரவும் குறையவும் சிலவற்றை எதிர்பார்க்கின்றோம். நாம் எண்ணியதை செய்து முடிக்க முடியாத போது அதனை மற்றவர்கள் வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் பூர்த்தி செய்து கொள்ளும் போதும் நமது உள்ளத்தின் சுமைகள் குறையும் என்பதனாலும் பலவிதமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. சில எதிர்பார்ப்புகள் நம் வாழ்வில் ஏமாற்றத்தை தரும் என்பதை புரிந்து கொள்வோம். பெற்றோர்கள் பிள்ளைகள் வாழ்வில் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சிலவற்றை எதிர்பார்க்கின்றனர். ஆசிரியர்கள் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளில் அடுத்தவர் நலன் முன்னிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். யாரும் யாருடைய எதிர்பார்ப்பின்படியும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை மனதில் கொள்வோம். நமது வாழ்க்கையை நாமாகவே அனுபவித்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதுதான் அர்த்தமுள்ள வாழ்வுக்கான சிறந்த வழி. இதனையே ப்ரூஸ்லி, நான் உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி வாழ இந்த உலகில் இல்லை, நீயும் என்னுடைய எதிர்பார்ப்பின்படி வாழ இந்த உலகில் இல்லை. மற்றவர்களுக்காக வாழும் பொழுது எதிர்பார்க்கின்ற விளைவுகள் ஏற்படாமல் ஏமாற்றமடைய வாய்ப்பு உண்டு என்கிறார். மகிழ்ச்சியாக வாழ்வில் இருக்க 2 வழிகளை கூறுகின்றார் ஜோடி பைகால்ட். உன்னுடைய உண்மையான திறமைகளை வளர்த்துக்கொள் அல்லது உனது எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். எனவே நாமும் நம் வாழ்வில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு உண்மையான திறமைகளை வளர்த்து கொள்வோம். ஆசைக்கும் அடிமையாக கூடாது, அன்புக்கும் அடிமையாக கூடாது. ஏனென்றால் இரண்டுமே நம்மை ஒரு நாள் காயப்படுத்திவிடும். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நாம் எப்போது தேடிச் செல்கிறோமோ அப்போது துன்பம் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்ட கதையில் ஏமாற்றமே மிஞ்சும் என்பது நாம் அறிந்த உண்மை. எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்ற போது நம்மிடம் காணப்படும் உற்சாகம் குறைவதோடு மட்டுமல்லாமல் உடல் நலம் வெகுவாக குறையும். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையே என்கிற ஏக்க உணர்வு நம்மிடமுள்ள செயல்திறனை குறைத்து விடுகின்றது. மன ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாவது யதார்த்தமே என்பதை புரிந்து கொண்டு நமது எதிர்பார்ப்புகளை குறைப்போம். நலமாய் வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம் வாழ்வில் எதிர்பார்ப்புகளை குறைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். என்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும்.
எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வீர். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனத அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 10 முதல் 11 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65, இறை வார்த்தைகள் 9 முதல் 13 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிலிருந்து வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தார்கள். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். மக்கள் அனைவரும் கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார்.
விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. வேறு சில விதைகள் மண் மிகுதியாக இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை கேட்டு 100 மடங்கு பலன் தரவும், அன்பின் பாதையில் நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு
விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 12 புனித வெரோனிகா. ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொல்கொத்தா மலைக்குச் சென்றபோது இரத்தம் வழிந்தோடிய இயேசுவின் திருமுகத்தை துடைத்தவர்தான் வெரோனிகா. பெண்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்த அக்கால யூத சமுதாயத்தில் ஆண்டவரின் நிலை கண்டு அழுது புலம்பிய வெரோனிகா எவருக்கும் பயப்படாமல் ஆண்டவரின் திருமுகத்தை அன்போடு துடைத்தார். தான் துடைத்த துணியில் ஆண்டவரின் திருமுகம் பதிந்திருந்ததனை கண்ட வெரோனிகா அப்புனித துணியினை பத்திரப்படுத்தி கிபி 88ஆம் ஆண்டு திருத்தந்தை 1ஆம் கிளமெண்டிடம் ஒப்படைத்தார். பல நூற்றாண்டுகள் பாதுகாக்கப்பட்ட இந்த புனித துணியானது கிபி 1297ஆம் ஆண்டு திருத்தந்தை 8ஆம் போனிபஸினால் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு உயர் பேராலயத்தில் வைக்கப்பட்டது. ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பின்பு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற வெரோனிகா பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் நற்செய்தி அறிவித்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. கார்மலைட் துறவற சபையினை சேர்ந்த அருட்சகோதரி மரியா பீட்டர் கிபி 1844ஆம் ஆண்டு தான் கண்ட காட்சியில் இவ்வுலக மக்கள் செய்கின்ற பாவங்களினால் கரைபடிந்திருக்கும் இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா இன்றும் துடைத்துக் கொண்டிருப்பதாக பதிவு செய்கிறார். அருட்சகோதரி மரியா பீட்டர் கண்ட காட்சியே இயேசுவின் திருமுக பக்தி முயற்சி பரவ காரணமாக அமைய திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1885ஆம் ஆண்டு இப்பக்தி முயற்சிக்கு அங்கீகாரம் அளித்தார். புனித துணியின் மூலம் ஆண்டவரின் திருமுகத்தினை உலகிற்கு அறிமுகம் செய்த வெரோனிகாவினை திருச்சபை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித வெரோனிகா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் துன்புறுகின்ற மக்களின் துயர் துடைக்க உறுதியேற்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் அமைதியாக இருந்து இறையருளை பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரியர் பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவரே, ஆமேசுவே, இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து
இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியா இவை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆசிரியர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். கடல் மீது